அனைவருக்கும் வணக்கம். பழனி சொசைட்டியில் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். பழனியோட கல்யாணத்துக்கு இங்கே எல்லாருமே காத்துட்ருக்காங்க. ஆனால் பொண்ணு வந்து பக்கத்துலலாம் உட்காந்துடுறாங்க. எல்லாம் வந்து அச்சதை போட்டுட்டு இருக்கும்போது பொண்ணோட அப்பா அம்மா வந்துட்டு எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னங்க என்ன சொல்கிறீங்க, திடீர்னு இப்படி வந்து சொன்னால் என்னங்க, எல்லாத்தையும் நாங்கள் பேசி தானே உங்களுக்கு முடிவெடுத்தோன்னு அதெல்லாம் பேசுகிறீங்க. ஆனால் இப்போல்லாம் அந்த காரணத்தெல்லாம் சொல்கிற மாதிரி இல்லை, அது சொல்லக்கூடிய காரணமாக இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணையும் எழுப்பிட்டு கிளப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க. இருங்கங்க, காரணத்தை சொல்லுங்கள், காரணம் சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும். நாங்கள் தான் அவங்க அண்ணன், அவங்களோட அண்ணன் பற்றியோட கேரக்டர் எல்லாத்தையுமே சொல்லி தான் நாங்கள் உங்களுக்கு சம்மதமே வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேர்ந்து தானே முடிவு எடுத்தோம், அப்போ இப்போ வேண்டாங்கிறதையும் சேர்ந்து தானே பேசி தானே அது என்னங்கிறத நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இங்கே எல்லோரும் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. அழுதுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து பழனியோட அண்ணன் இருக்க 2 பேரும் அவங்களுடைய குமார் அந்த பையனும் வர்றாங்க. அன்னாரும் அதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. பழனியோட அண்ணன்மார்கள் 2 பேரும் போய் பொண்ணு வீட்டில் போய் நீங்கள் வந்து எல்லாமே ரெடி பண்ணலாம், ஓகே தான், ஆனால் பழனியை பற்றி எல்லாம் விசாரிச்சிங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை ஏற்கனவே பாண்டியெல்லாம் சொல்லிட்டாரு, அவங்க அண்ணன் இருக்காங்க, அண்ணன் வந்து இந்த மாதிரி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எவ்வளவோ செய்வாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி நாங்கள் விசாரித்து தாங்க பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் தம்பியோட கல்யாணத்தை நிப்பாட்டல, அப்படி என்னங்க உங்களுக்கு ஒரு சந்தோஷம், அப்படி என்னங்க நீங்கள் ஒரு அண்ணே ஒழுங்காக வந்துமா வச்சே அச்சதை போட்டுமா வாழ்த்துருமான்னு சொல்லி போங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. எல்லாம் சரிதாங்க, அவன் வந்து அந்த பாண்டியன் கடையில் வந்து பொட்டணம் போட்டுட்ருக்கான், அவனுக்கு எந்த சொத்து வசதி எதுவும் கிடையாது, அதோட ஒரு பக்கம் இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனால் அவனால் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாதுங்க, குடும்பத்தை சரியாக நடத்த முடியாதுங்க, அவனால் ஃப்யூச்சரில் எதிர்காலம் எதுவும் சரியில்லாமல் இருக்கும். அப்போ வந்து உங்கள் பொண்ணு விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம என்னோட தம்பி தாங்க வந்து ஒத்தையில் இருப்பான், அதனால தான் அங்கே இவ்வளோ தூரம் பேசுகிறோம், உங்கள் பொண்ணு வாழ்க்கையும் பார்க்கணும்னாங்கயும் அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஸோ பாண்டியனோட அவங்கள எதிர்பார்ப்பு பண்ண கல்யாணத்தை வந்து பழனியோட கல்யாணத்தை இப்போ இந்த மாதிரி முறையில் ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிடுறாங்க. அடுத்து அந்த சமயத்தில் வந்து சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. என்னடா பழனி கல்யாணத்துக்கு வர சொல்லிட்டு இப்படி அழுதுட்டு நிற்கிற, பொண்ணுங்கடா கல்யாணம் நடந்துச்சா நடக்க போகுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்னத்தா ஒன்றுமே சொல்லாமல் அழுதுட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. போங்கடா, யார் செஞ்ச பாவமோ என் பிள்ளை இப்படி பாடாப்படுத்தி எடுக்குது, என் பிள்ளைக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, நின்று போச்சு அப்படிங்கிறாங்க. என்னத்தா என்ன சொல்கிற, யார் செஞ்ச பாவமோ இல்லை, நீ பெற்றியே ஒரு தவம் இருந்து பெற்ற ஒரு புத்திரி, அந்த புத்திரி ஒருத்தனை கூட்டிகிட்டு ஓடி பண்ணா பார்த்தியா, அவன் செஞ்ச பாவம் தான் இப்படி விரட்டி பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பாண்டியன் மேலே பழியப்படுறாங்க. எங்கே வந்து யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, உள்ள மாதிரியே போயிருந்த இடத்த விட்டுன்னு கதிர் பயங்கரமாக எகுறாரு. செந்திலிங்கிட்ட பேசுகிறாங்க, சரவணன் பேசுகிறாங்க. பேசாமல் அடங்கிட்டு நிப்பாட்டுங்கடா, நீங்கள் தானே அந்த கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி எல்லாமே பண்ணீங்க, ஆனால் கல்யாணம் நடந்துச்சாடா, என்னடா ஆச்சு, நீங்கள் என்னடா எல்லாத்தையும் காரணம், நாங்கள் எப்படி அது காரணம், நாங்கள் எங்களுக்கு இதை பற்றி எதுவுமே எங்களுக்கு தெரியாதே, போய் பேசாதீங்க, நீங்கள் தான் இந்த கல்யாணத்தை தடை செஞ்சுருக்கீங்க, நீங்கள் தான் இதை எப்படி நிறுத்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. பழனி உங்களை எத்தனை சொல்லியிருக்கேன், நீ எங்கள் கூட இரு, நான் உங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு, நீ தானடா எங்களை விட்டுட்டு அவன் தான் முக்கியம்னு சொல்லி அந்த பாண்டியன் பின்னாடி போன, இப்போ அவன் பார்த்தியா எப்படி உன்னை கழுத்து எடுத்துட்டான்னு, உன்னை எப்படி நம்ப வச்சு ஏமாற்றி உன்னை அவமானப்படுத்தியிருக்கான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக சண்டை போகிறாரு. தயவு செஞ்சு இனிமேல் எதுவும் பற்றி பேசாதீங்கடா, போதுண்டா, என் பையன் பாவுண்டா, அவன் இதுக்கு மேலே அவனால் எதுவும் தாங்குற அளவுக்கு இல்லைடா அவன் கிட்டக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் புலம்புறாங்க. ஆத்தா நீ எதுக்கு அத்தா அழுகிற, இப்போ கூட சொல்லு, என் தம்பி கல்யாணத்தை நான் நல்லபடியாக ஜாம் நடத்தி வச்சு காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. அது எப்படிடா முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே மாரியும் பக்கத்தில் இருக்காங்க. ஆமாம், நீங்கள் கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு சொல்லுவீங்க, அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வரணும்பீங்க, தம்பியும் வரும், வந்துட்டு திருப்பி என்னால் இங்கே இருக்க முடியலன்னு சொல்லி திருப்பி அந்த வீட்டுக்கு போகும், திருப்பி நீங்கள் ஏதாவது தகராறு பண்ணுவீங்க, இதுதான் நீங்கள் கல்யாணத்தை நினைக்கிற சொல்லியோ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்னடி வர வர வாய் ரொம்ப ஓவராக தான் பேசுது, ஆத்தா என் தம்பிக்கு நான் இன்றைக்கே இந்த முகூர்த்தத்தில் இப்போயே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அவன் மட்டும் சரின்னு சொல்லத்தாத்தா அந்த வர்றேன் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இந்த வரேன் அப்படின்ட்டு 2 பேரும் போயிடுறாங்க. திருப்பி அந்நேரம் வந்து பழனி வந்துட்டு யாருக்கும் கல்யாணம் நடத்தினாலும் சரி நான் இந்த இடத்த விட்டு போகிறேன், ஏன் மச்சான் நான் தான் வேண்டான்னு சொன்னேன், கல்யாணம் வேண்டான்னு, நீங்கள் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நடக்கும்டா, நீங்களே இப்படி எல்லாரும் என்னை கூட்டி வச்சு என்னை அசிங்கப்படுத்துறீங்களேன்னு சொல்லி அழுகிறாரு. சரி நான் அந்த இடத்த விட்டு போகிறேன், அவங்க அண்ணனை வந்து அண்ணன்மார்கள் வந்து 2 பேருமே மச்சானை வந்து மதிப்பு இல்லாமல் மரியாதை இல்லாமல் நடத்தணும்னு நினைப்பாங்க, அது எதுவும் தேவையில்லாமல் நடக்க வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. இருப்பா பழனி, அவங்க என்ன தான் சொல்கிறாங்க, இவனுக்கு எப்படியாவது கல்யாணம் நடக்கணும்ப்பா, இருப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்காக இந்த ஆத்தாக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போன்னே. என்னத்தான் சொல்கிற நீன்னு. இல்லைப்பா பழனி, எனக்கும் வயசாகிக்கிட்டே இருக்குது, நான் போய் சேரங்களே உன் கல்யாண காட்சியை பார்த்துட்டு போக வேண்டாமா, அவங்க என்ன தான் சொல்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதேவும் அவங்க 3 பேர் உள்ளே வராங்க. பின்னாடி ஒரு பொண்ணு இருக்குது. அப்புறம் அந்த பொண்ணை வந்து காட்டுறாங்க. ஆத்தா அவங்க வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணை வந்து வந்து சரின்னு சொல்லி சம்மதம் வாங்கி வச்சுருக்கோம், உன் மகன் பழனிக்கு சம்மதம் சொல்லு, இப்போயும் இந்த இடத்துல கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து யாருடா இது அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் மாறி பக்கத்தில் இருக்காங்க. இன்னொருத்தவங்களும் அவங்க சொல்கிறாங்க, மாறி இது உன் சித்தி பொண்ணு மகாதானே, ஆமாம் சுகன்யா அப்படிங்கிறாங்க. அடுத்து ராஜியும் சொல்கிறாங்க, இது மாறி சித்தியோட சித்தி பொண்ணு சுகன்யா பேர் அப்படிங்கிறாங்க. அப்படின்ட்டு அப்புறம் எல்லாத்தையும் அவர் வந்து குமார் அவங்க அப்பா சொல்கிறாரு, ஆத்தா இது மாரியோட சித்தியோட மகாதான், இது எனக்கு வந்து நம்மளுக்கு மாரிக்கு வந்து தங்கச்சி முறை தான் வேணும், நாங்கள் தான் அவங்க வீட்டில் போய் பேசணும்,
எல்லாமே இந்த மாதிரி என் தம்பியை கல்யாணம் பண்ணி வைக்கிங்க அப்படின்ட்டு. அந்த பொண்ணு யாரோ ஒருத்தனை அவங்க அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் அந்த பொண்ணு அவனுக்கு வந்து பிடிக்காம 1 மாதம் கூட குடும்பம் நடத்தல. டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துருச்சு. 8 வருஷமா அவங்க அம்மா வீட்டில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிச்சு கூட்டிட்டு வந்திருக்கோம். நீ வந்து 2ஆம் தரம் கட்டணுமே நீ நினைக்காத அத்தை. அந்த பிள்ளை ரொம்ப நல்ல கேரக்டர். நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற கேரக்டரு. நம்ம குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து அந்த பிள்ளை போவோம். அந்த மாதிரி பழனியை வந்து சம்மதிக்க வை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. குமாருக்கு வந்து இதெல்லாம் அவரை சித்தப்பா இதெல்லாம் நல்லதுதான் சித்தப்பா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவனும் எவ்வளோ பேசுகிறான். அடுத்து வந்து பழனியும் பார்த்து சொல்கிறாங்க, டே அம்மா சொல்கிறத கேளுடா. உனக்கு வந்து எங்கெங்கேயோ கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்த்தோம்டா. ஆனால் எங்கேயுமே முடியல. உங்கள் அண்ணனுங்க நல்லதுதான்டா உனக்காக நினைப்பாங்க. அவங்க சொல்கிறத கேளுடா. இந்த பொண்ணு கல்யாணம் கட்டிக்கோப்பா பழனி ப்ளீஸ்ப்பா அப்படின்ட்டு அடுத்து பாண்டியன் கிட்டக்கையும் போகிறாரு. ஆத்தா என்ன உன் பையன் கல்யாணத்துக்கு உன் பையன்ட்ட மட்டும் கேளு, எதுக்கு கண்டவன்ட்டுலாம் போய் கெஞ்சுற அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் வந்துட்டு பயங்கரமாக என்னடா ரொம்ப ஓவராக தான் பேசுகிற அப்படின்னு. அடங்குங்கடா நீங்கள் அப்படின்ட்டு குமார் அவங்க அப்பா கத்துறாரு. நிறுத்துடா நீ பேசாமல் சண்டை மேலே மேலே வளர்க்காதடா அப்படின்ட்டு. ஐயா பாண்டியா என் பிள்ளை கல்யாணத்துக்கு நீ தடையாக இருக்க வேண்டியா. நீங்கள் எங்கெங்கேயோ மாப்பிள்ளை போயிட்டு நீங்களும் பொண்ணுக்காக அவன் எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சிங்க எல்லாமே பண்ணீங்க. ஆனால் எதுவுமே கல்யாணம் நடக்கலை. இந்த ஒரு வார்த்தை அவனுக்காக நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் இதில் தடையாக இருக்காதீங்க குறுக்க இருக்காதீங்கன்னு சொல்லவும், சரிடா கல்யாணத்துக்கு ஒத்துக்கடா அப்படிங்கிறாங்க. அவங்க பழனி வந்து அக்காவையும் பார்க்குறாங்க. அக்கா மண்டையை மட்டும் ஆட்டுறாங்க. சரின்ட்டு இவரும் ஒரு மனசு சம்மதத்தோடையும் பாதி மனசு சம்மதம் இல்லாமலேயும் என்ன பண்ணேன்னு தெரியாமல் போய் மணமேடையில் உட்காராரு. அந்த பொண்ணு மணமேடையில் உட்காடுறாங்க. பழனி வந்துட்டு அவங்க அக்காவையும் மச்சானையும் பார்த்துட்டு வாங்க கிட்டக்க வாங்க இங்கே வாங்கன்னு மண்டை ஆட்டுறாரு. அவங்க வந்து கொஞ்சம் தூரமாக நிற்கிறாங்க. பக்கத்தில் வந்து அந்த அவங்க அன்னைமாருங்க அன்னைமாரோட ஒய்ஃபு அவங்க அம்மா இந்த மாதிரி ஆட்கள் தான் பக்கத்தில் நிற்கிறாங்க. உடனே பக்கத்தில் இருக்க அந்த இவர் வந்து இந்தாங்க பூ வாங்கிக்கோங்க புஷ்பத்தை எடுத்து தீயில போடுங்கன்னு சொல்லி ஒவ்வொன்றா மந்திரமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. 2 பேரும் மந்திரத்தில் போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் இன்னும் கல்யாணம் முடியலை. கல்யாணம் முடியுமா முடியாதாங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.